வணக்கம் வணக்கம் சொல்லி அப்படி தம்மோடு பேசுகிற தைரியம் இல்லாத ஒரு வணக்கம், வேதனையான வணக்கம். ஏன் வணக்கம் அவர் துக்கமாக இருக்குன்னு சொன்னால், வணக்கம் சொல்கிறவனுக்கு துக்கம், வணக்கத்துக்கு துக்கம். ஏன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு 12 லட்சம், அதாவது 12 லட்சம் வீடு, ஒரு வீடு 10 லட்சம் வச்சுக்கலேன், 12 லட்சம் வீடு காணா போயிடுச்சுங்க. காணா போயிடுச்சா? எங்கே போச்சு? அதான் சொல்கிறேன். அப்புறம் 50 படுக்கை இருக்கிற, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 75 கோடி வச்சோம்னா 16,000 மருத்துவமனைகள் காணா போயிடுச்சுங்க. 200 படுக்கை இருக்கிற மருத்துவமனை, ஒரு மருத்துவமனை 300 கோடின்னு வச்சா 4,000 மருத்துவமனை காணா போயிடுச்சுங்க. அப்புறம் ஆரம்ப மேல்நிலை பள்ளிகள், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 3 கோடி வச்சோம்னாலும் 4 லட்சம் பள்ளிக்கூடம் காணா போச்சுங்க. ஆச்சரியமாக இருக்கா? உண்மை, சத்தியம், பொய்யனை பிடிச்சிக்குங்க. எப்படி காணா போச்சு? அவ்வளவு பணத்தை இருந்தால் அதில் இதெல்லாம் கட்ட முடியும். இதை யாருக்கோ கொடுத்தாங்க, அவர் அல்வா சாப்பிட்டாரு. அதான் உண்மை. எவ்வளவு? 12 லட்சம் கோடி. அப்போ என்ன இதில் இருந்து தெரியுதுன்னா, இவ்வளவு அருமையான, அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டை போட்டோம்னா 3 வருஷம் பட்ஜெட்டு, அதுக்குள்ளே மொத்தம் பணம் காணாமல் போயிடுச்சுங்க. உண்மைதானே? உண்மைதான். பார்லிமெண்ட்டில் கொடுத்த டாக்குமெண்ட் பிரகாரம் 3 மேஜர் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அப்படின்னு சொல்லி 3 பேங்க்கு சேர்ந்து கடன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? தொழிலாளிகள், விவசாயிகள், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வயசானவங்களுக்கு, பாவப்பட்டவங்களுக்கு, சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கா? பண முதலைகளுக்கு. அவங்க வாங்கி துஷ்பிரயோகம் பண்ணி ஏப்பம் விட்ட பின்னால் பேங்க்குக்கு நடப்பு நிதி இல்லாதனால பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி இதை விடுதலை செய்கிறோம் சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. என்ன விடுதலை? பணம் கட்டாதன்னு விட்டுருங்க, ஏதோ அவங்க கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு சொத்து கிடைக்கும், என்னமோ கிடைக்கும், பேர் கிடைக்கும். அப்போ இவ்வளோ பெரிய பகல் கொள்ளை, பார்லிமெண்ட்டில் டிக்ளேர் பண்ண கொள்ளை. இங்கே குறை எங்கன்னா நிர்வாக குறை, அரசாங்கத்தை குறை சொல்லல, நிர்வாகம் சரியில்லை. நீயும் நானும் போனோம்னா, பாவப்பட்டவன் போனான்னா, தொழிலாளி போனான்னா, என்னைய மாதிரி ஆள் டேக்ஸ் கட்டுறவன் போனாலும் 140 கொஸ்டின் கேட்குற, 54 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண சொல்கிற. அதுக்கப்புறம் கொடுப்பையா கொடுக்கணும்னு தெரியாது, பைசான் கொடுக்குற வீடு ஜப்தி பண்ணுறேன். இத்தனை வருஷமாக, அதாவது கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக பணம் கட்டாமல் இந்த கம்பெனியை மூடி மறைச்சு மேனேஜ் பண்ணி அவன் தப்பிக்க வச்சுட்டு இப்போ பார்லிமெண்ட்டில் தைரியமாக சொல்கிற, இத்தனை லட்சம் கோடி பணத்தை நாங்கள் இழந்து விட்டோம், அதை சரி செய்வதற்காக கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் பணம் கொடுக்குறோம் சொல்லி பணம் கொடுக்குறோம். ஏன்னா பேங்க் நடத்தணும் இல்லையா, கவர்மெண்ட் பேங்க் இல்லையா, லாஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இந்த பகல் கொள்ளையை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது நாடு, நம்ம நாடு, இங்கே கொள்ளை நடக்குங்க. 50 ரூபா திருடனவே திருடுங்க, 5 லட்சம் திருட வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸுங்க, ஒரு புதிய பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்றது உண்மை. இது ஏன் சொல்கிறேன்னா, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறேன்னு நீங்கள் ஒரு குடிமகன், உங்களுக்கு தெரியணும் இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும். யார் பணம் போடுறது? யார் பேங்க்கில்? பணக்காரன் யாரும் பணத்தை டெபாசிட் பண்ண பேங்க்கில். பணம் போட்டவன் எல்லாமே பாவப்பட்டவனும், ஆர்டினர்களும், எம்ப்ளாயீஸும், அரசாங்க உத்தியோகர்கள், அது ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க தான். பாக்கி யாரும் போட மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பணம் இருந்தால் எத்தனையோ நல்ல வேலை செஞ்சுருக்கலாம், எத்தனையோ குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம், எத்தனையோ ஆள்களுக்கு வீடு கொடுத்துருக்கலாம், எத்தனையோ. அதை என்ன சொல்ல வரேன், தமிழ்நாடு பட்ஜெட்டு 3 வருஷம் பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம்ல, அவ்வளோ பணத்தை நாம் இழந்திருக்கோம். அந்த இழப்பு சுபாஷ் சந்திரன் மாத்திரம் கிடையாது, உன்னுடைய பணம் இருக்காது, என்னுடைய பணம் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீ இன்றைக்கி கொடுத்த பணத்தில், சம்பாரித்த லாபத்தில் சர்க்காரு எவனோ லாஸ் பண்ணது கொண்டு போய் பணத்தை கட்டிட்டான். என்ன அர்த்தம்? நாமம் போட்டேன் உனக்கும் எனக்கும். அதான் உண்மை.
இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் மனசில் ஒரு விழிப்புணர்வு வரணும். குறை சொல்கிறது பேசலையே, விழிப்புணர்வு வரணும். பேங்க்கில் போய் அதிகாரப்பூர்வமாக கேட்கக்கூடிய தைரியம் வேணும். கொடுக்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு வழிமுறைகளை தேடணும்னு சொல்லிட்டு இந்த பகல் கொள்ளை, பிடிக்க முடியாத கொள்ளை இல்லை, பிடிக்கக்கூடிய கொள்ளை விட்டாங்க. ஏன் தெரியுமில்ல உங்களுக்கு? பேங்க் யாருக்கு இருக்குங்க, யாருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? இதுதான் இந்த அரசாங்கம், இதுதான் இந்த சிஸ்டம். தெரிஞ்சுக்கிட்டு பெருமூச்சு விட முடியும். என்ன செய்ய முடியும்? நான் ஏன் இந்த வேலையை பண்ணுறேன்? யாருக்கு எதிராக, யாருமே கோபமாக இல்லை. என் மக்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும், அவ்வளோதான். பாக்கி உங்களுடைய தீர்ப்புகள். வணக்கம், வேதனையான வணக்கம். ஓகேங்க. எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.